Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்க போறோம். கொஞ்ச நாள் ஆச்சு டுட்டோரியல் வீடியோஸ் போட்டு சோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டிட்ச் பழகிடலாம் அப்படினு நினைச்சது. ஆல்ரெடி நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் முடிச்சிருக்கோம். பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்ல டபுள் கலர் போட்டுருக்கோம் and அது வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ் குள்ள ஃபில்லிங் மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறது ரெண்டு மெத்தட் பார்த்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து சாட்டின் ஸ்டிட்ச். சாட்டின் ஸ்டிட்ச்ன்றது வந்து ஃபுல் லோட் ஸ்டிட்ச்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பட்டன் ஹோல் எப்படி ஸ்ட்ரைட் லைன்ல போட்டு பார்த்தோமோ அதே மாதிரி சாட்டின் ஸ்டிட்ச் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போட்டு பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல டபுள் லைன் போட்டுருக்கேன். இந்த இடத்துல இருந்து த்ரெட் வெளிய எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்ல டபுள் த்ரெட் எடுத்துர்க்கேன். நீடில் நம்பர் 14 எடுத்துர்க்கேன். ஓகே, சோ டபுள் த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு கீழ இருக்கிற லைன் வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிட்ச் போட்டுட்டு இங்க ஒரு லாக் ஒரு குட்டி ஸ்டிட்ச் போட்டு லாக் மாதிரி போட்டுக்கோங்க. திரும்ப மேலே போயிட்டு இந்த லைன் எங்க போட்டுருக்கோமோ இதே இடத்துல போட்டுட்டு இதுக்கு நேரா மேல ஒரு லாக். ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி லாக் போட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபுல் லோட், அப்படி இல்லைன்னா சாட்டின் ஸ்டிச். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு பண்ணுற எம்ப்ராய்டரியில் சாட்டின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதை நான் சாட்டின் ஸ்டிச்னு சொல்கிறேன். ஆக்சுவல் நேம் வந்து ஃபுல் லோட் ஸ்டிச். நம்ம எல்லா டைப் ஆஃப் லோடிங் ஒர்க்குக்கும் இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம சில்க் த்ரெட்ல பண்ணுற இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம ப்ளவுஸஸுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான் இதெல்லாம். இது ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பார்டர் லைனுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் அதிகமாக நம்ம வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இது கிராஸ் லைனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கிராஸாக போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். இது உங்களுக்கு இந்த லாக் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அடிக்கடி இந்த லாக் போட்டு பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நல்லா வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் வந்து இத்தனை ஸ்டிச்சு அத்தனை ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம், கேட்குறீங்க எல்லாரும் எத்தனை ஸ்டிச்சு சொல்லி கொடுக்குறீங்கன்ட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் செயின் ஸ்டிச், நம்ம நேராக செயின் ஸ்டிச் போட்டே போகுது. இன்னொன்று வந்து அந்த செயின் ஸ்டிச்சை ரிவர்ஸ் இருக்குது. இது ரெண்டு தான் அதில் ஸ்டிச்சு. அதை வந்து நீங்கள் மாற்றி எப்படி போடுறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு லாங் ஸ்டிச். இப்போ போடுறது ஒரு லாங் செயின். அடுத்து நான் லாக்குன்னு சொல்கிறேன், பட் அதுவும் வந்து ஒரு செயின் ஸ்டிச் தான். குட்டியாக போடுறத லாக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு செயின் ஸ்டிச் தான். திரும்ப கீழே வந்து இப்படி போடுறதும் ஒரு செயின் ஸ்டிச் தான். வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி மாற்றி யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ ஆரி ஒர்க்கில் வந்து மெயினாக இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்சு, ஒன்று ரிவர்ஸ் ஸ்டிச், இது ரெண்டு தான். அது மற்ற எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி அதை எப்படி மாற்றி டைரெக்ஷன்ஸில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ அடுத்து கிராஸ் லைன்ஸை போடும்போது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு பார்த்துட்டோம் இந்த ஃபுல் லோட் ஸ்டிச்சை. அதுவே வந்து கிராஸில் போடும்போது எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேஸ் போட்டிருக்கேன். வெறும் செயின் ஸ்டிச் வச்சு ஒரு 2 லைன் ஜரி லைன் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே இந்த ஜரி லைனை ஒட்டி இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கிராஸாக வச்சு இங்கே வரைக்கும் இந்த ஜரி லைனில் இந்த பக்கம் இதை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் லாக் போடும்போது இதுக்கு நேராக கீழே, நம்ம இதில் லாக் போடும்போது எப்படி போட்டோம்னா செயின் ஸ்டிச்சுக்கு நேராக மேலே, கீழே வரும்போது செயின் ஸ்டிச் நேராக கீழே அப்படி போட்டோம். பட் இந்த மாதிரி கிராஸில் போடும்போது இங்கிட்டு போகாதீங்க, இப்படி இறக்கிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கோங்க. அதாவது பேஸை ஒட்டியே லாக் போட்டுக்கோங்க. திரும்ப மேலே போயிட்டு இந்த செயினை ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப இதுக்கு நேராக மேலே இந்த சைடு, இது வந்து கிராஸ் போடணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு நேராக மேலே எங்கிட்ட முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துலையும் லாக் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடும்போது கிராஸாக வரும். ஸோ இது சாட்டின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அழகாக கிராஸ் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம அடியில் ஒரு பேஸ் பைப்பிங் ரோப் கொடுத்துட்டு அது மேலே லோட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது அதே தான், லோடு தான் இது பண்ணுறது. ஆனால் வந்து பைப்பிங் ரோப்புக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் பேஸாக போட்டு அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுவே கூட நீங்கள் நெக்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளாட் லோடுன்னு சொல்லுவோம். அதாவது பேஸ் வந்து ரொம்ப இம்போஸ்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிறது ஃப்ளாட் லோடு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு பார்த்துட்டு கிராஸ் ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு பார்த்துட்டோம். இதுவே வந்து ஒரு திலகம் மேலே லோட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன திலகம் வந்து பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச்சில். இந்த இடத்துல இந்த திலகமோட இந்த டிப்பில் இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கிராஸ் வச்சு இங்கே வரைக்கும் இந்த ஜரியை கவர் பண்ணுற மாதிரி இந்த இடம் வரைக்கும், இங்கே வரைக்கும் நான் போக வேணாம், இங்கே வரைக்கும் போட்டிங்கன்னா ஷேப் கிடைக்கும். ஸோ இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஜரியை ஒட்டியே லாக் போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் மேலே போயிட்டு ஜரியை ஒட்டி ஸ்டிச் இருக்கணும். இதே டைரெக்ஷனில் லாக்கு.
இதே மாதிரி இந்த 2 பக்கம் இருக்கிற செயின் ஸ்டிச்சிங் கவர் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து திலகம் மேலே லோடு போட்டுடலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை எப்படினாலும் ப்ளவுசஸில் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டோம்ல, இதில் பண்ணும்போது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஒன்று போல் நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. பட் இது மாதிரி ஒரு ஷேப் மேலே போடும்போது வந்து ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு போடும்போது சின்ன ஸ்டிச் கம்மி லென்த்தில் இருக்க ஸ்டிச்சஸ் போட்டேன். இப்போ திலகமோட ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கிறனால ஸ்டிச்சோட லென்த்தும் ஜாஸ்தி ஆகும். பட் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இன்னொரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து என்ன சொன்னேன்னா செயின் ஸ்டிச் ஒட்டி ஸ்டிச் போடுறோம். அடுத்து லாக் வந்து செயின் ஸ்டிச்சை ஒட்டி டவுன் சைடு கீழ் பக்கமாக தான் நீங்கள் லாக் போட்டிங்க. பட் இங்கே வரும்போது இந்த கர்வ் வரும்போது பாருங்கள், நான் மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டிச் போடுறேன். பட் இப்போ வந்து நான் இந்த சைடில் போகலை லாக் போடுறதுக்கு, இதுக்கு நேராக இந்த இடத்துல லாக் போட்டுக்கிறேன். எப்படி போட்டால் ஷேப் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக சொல்ல தெரியல எனக்கு, பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் வந்து லாக்கை வந்து கீழே போட்டேன். அடுத்து இந்த கர்வ் வரும்போது லாக் வந்து இந்த சைடு அப்படியே நேராக இந்த சைட்லேயே போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன விஷயம் தான் இது, பட் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ஷேப் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ நிறைய பண்ண வந்து நமக்கே இதெல்லாம் தோணும். ஸோ இது இப்படி பண்ணால் இப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் ஸ்டிச்சஸோட லென்த் வந்து சின்னதாகுது. இது வந்து ஜரி பேஸ் கொடுத்து பண்ணுறதுனால ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது. இதுவே நீங்கள் பைப்பிங் ரோப்பை பேஸாக கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு எம்போஸ்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சாட்டின் ஸ்டிச் பற்றி சொல்லணும். இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சர்ஸோட லென்த் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஜாஸ்தி லென்த்து போட வேண்டாம். இப்போ நம்ம இந்த திலகம் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். 1 சென்டிமீட்டர் அத்த மேக்ஸிமம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வேணால் நீங்கள் லென்த் போடலாமே தவிர அதுக்கு மேலே ஜாஸ்தி லென்த் போட்டிங்கன்னா ஃப்ரேமில் போட்டு பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும். ஒன்றும் தூக்காது, லூஸாக இருக்காது, எல்லாமே கரெக்டாக சிக்கன் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃப்ரேம் விட்டு கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நூல் வந்து தூக்கி தெரியும், லூஸாக இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் டைட்டாக நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டாலும் அது வந்து ரொம்ப தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே வந்து லென்த் மெயின்டைன் பண்ணுங்க. சாட்டின் ஸ்டிச்னாலும் சரி, பட்டன் ஹோல் ஸ்டிச்னாலும் சரி, அதாவது இழுத்து போடுறோம் இல்லையா, லாங்காக ஸ்டிச்சஸ் போடும்போது வந்து அது ரொம்ப லென்த்துக்கு போடாதீங்க. சின்ன மோட்டிவ்ஸில் மட்டுமே அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மோட்டிவ்ல நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேறு ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். லாங் அண்ட் ஷார்ட் ஒரு ஸ்டிச் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும்னா அந்த சைஸ் வந்து அந்த 1 சென்டிமீட்டர் இல்லை 1.5 சென்டிமீட்டருக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து லாங்காக இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவுட்லைன் போடுறேன், ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக ஒரு அவுட்லைன் போடுறேன். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க் மோட்டிவ் கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிற ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மோட்டிவ். இது வந்து ஒரு பார்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணலாம், வேணும்னா அடுத்து பண்ணணும்னா ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் ஸ்லீவ், அதாவது ஒரு பார்ட் இது. இப்போ நீங்கள் இது வந்து பார்டர் மாதிரி கண்டினியூஸாக கொண்டு போகலாம். இது வந்து ஒரு பார்ட் மட்டும் அதில். ஸோ இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரில் வந்து சாட்டின் ஸ்டிச் ஒரு பெட்டலுக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி சாட்டின் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸ்ட்ரெயிட்டாக இந்த இதில் வந்து இங்கே எப்படி ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச் ஃபில் பண்ணலாம். அண்ட் இந்த லைன்லையும் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணோம்ல, அதுவே வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் இந்த இதுலையும் சாட்டின் ஸ்டிச் ஃபில் பண்ணலாம். இதெல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து நீங்கள் வேணும்னா அந்த கிராஸை நம்ம போட்டோம் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் சரி ஃபீலிங் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் வந்து இதில் கிராஸாக சாட்டின் ஸ்டிச் போட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டணும், ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது வந்து இது டிஃப்ரென்ஸ் காட்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஒரு இது பண்ணலாம், பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே சாட்டின் போடுறதை விட இங்கே வந்து பட்டன் ஹோல் பண்ணலாம் ப்ளவுஸ் பண்ணும்போது. பட் இப்போ ப்ராக்டிஸுக்குன்னு வரும்போது வந்து நீங்கள் இதுலேயும் நல்லா கிராஸாக வச்சு உங்களுக்கு இந்த இப்போ நம்ம திலகம் போட்டோம்னா அதே மாதிரி இந்த இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு மோட்டிவ் தான். இங்கே ஒரு பீடோ ஒரு சக்கரியோ ஏதோ ஒன்று வச்சு இது பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போகிறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.